புதிய வருஷத்தில் நமக்கு ஆண்டவர் புதிய நன்மைகளை வைத்திருக்கிறார். ஆமேன். பழசெல்லாம் மறந்துட வேண்டியதான். இப்போ எல்லாம் புதுசாக ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. யாருக்காவது பழைய ஆசீர்வாதம் தான் வேணும்னு வந்திருக்கிறீங்களா? இல்லை, எல்லாமே புதிதாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையானவர்களே, வாசிக்க கேட்போம் திருப்பாடல் 68:9. திருப்பாடல் 68:9. இந்த ஆண்டு ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம். கடவுளே, உரிமையான நாட்டின் மீது, உமது உரிமையான நாட்டின் மீது மிகுதியான மழை பொழிய செய்தீர். மிகுதியான மழை பொழிய செய்தீர். வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர். மீண்டும் நீர் வளமாக்கினீர் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த ஆண்டு ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் என்னவென்று நம்ம இப்பொழுது வாசிக்க கேட்டோம். உமது உரிமை நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழிய செய்தீர். வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர் என்று ஆவியானவர் இந்த வருடம் நம்மை பார்த்து வாக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. மிகுதியாக மழை பொழிய செய்தீர். ஆண்டவர் இந்த ஆண்டு மிகுதியான ஆசீர்வாத மழையை பொழிய செய்து வறண்டு போன நமது நிலத்தை அல்லது வாழ்க்கையை மீண்டும் வளமாக்க போகிறார் என்று இறை வார்த்தை நம்மோடு கூட பேசி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். எனக்கு அருமையானவர்களே, ஆங்கிலத்தில் பார்க்கிற போது இந்த இறை வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு முழுமையான ஆசீர்வாதம், ஹோல்னஸ் என்று சொல்லலாம், ஒரு கம்ப்ளீட் பிளெஸிங் என்று சொல்லலாம். இந்த ஆண்டு ஆண்டவர் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பதாக வாக்கு பண்ணுகிறார். மிகுதியான ஆசீர்வாதமான மழை பெய்யும் ஆண்டு என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையானவர்களே, உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் தண்ணீர் பிடித்திருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நம்ம வீட்டுக்கு நம்ம தண்ணீர் பிடிக்கிறோம், குடத்தில் தண்ணீர் பிடிக்கிறோம், குழாயில் போய் அந்த குடத்தை வச்சு தண்ணீர் பிடிக்கிறோம். எப்படி தண்ணீர் பிடிப்போம்? அந்த குடத்தில் ஒரு கால்வாசி நிறைஞ்ச உடனே அதை அப்படியே கொண்டு வந்து வீட்டில் வச்சுருவோமா? அல்லது அரைவாசி நிறைஞ்ச உடனே அதை அப்படியே கொண்டு வந்து வச்சுருவோமா? அல்லது முக்கால் வாசி நிறைஞ்ச பின்பு கொண்டு வந்து வைப்போமா? நிச்சயமாக நீங்கள் சொல்லுவீங்க, முழுமையாக நிறைந்த பின்பு தான் அந்த குடத்தை கொண்டு வந்து வீட்டில் வைப்போம் என்று சொல்லுவீங்க, இல்லைங்களா? அப்படித்தானே? அப்போ ஒரு முழுமை என்பது எதை குறிக்கிறது என்றால், இந்த ஆண்டு நமக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். I will bless you completely. A wholesome blessing is going to come your way என்று ஆண்டவர் நம்மோடு கூட இந்த இறை வார்த்தையின் மூலமாக பேசி ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வருகிற போது என்ன உண்டாகுமாமா? யோவேல் இறைவாக்கினர் 2:26. அங்க ஒருத்தர் வாசிக்கலாமா? யோவேல் இறைவாக்கினர் சொன்ன ஒரு வாக்குத்தத்த வசனம் 2:26. நீங்கள் வேண்டிய மட்டும் உண்டு, இந்த ஆண்டு நீங்கள் நிறைவடைவீர்கள். உங்களை வியத்தகு முறையில் நடத்தி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை போற்றுவீர்கள். இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. இந்த ஆண்டு நீங்க எப்படி இருக்க போறீங்களாமா? நீங்க வேண்டிய மட்டும் உண்டு நிறைவடைவீர்கள். நம்ம சாப்பிடுகிற உணவு நமக்கு ஒரு திருப்தியை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அது திருப்தியாக இல்லாத போது நாம் முறுமுறுக்க ஆரம்பித்து விடுகிறோம்.
ஒரு விழாவுக்கு போகிற போது அந்த உணவு நன்றாக இல்லை என்றால் நாம் முறுமுறுக்க ஆரம்பித்து விடுகிறோம், அல்லது சரியில்லை என்று நாம் நம்முடைய கருத்துக்களை பகிர ஆரம்பித்து விடுகிறோம். ஒரு குறைவு வருகிற போது யாரும் அதை விரும்புவது இல்லை. அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த 2025 பத்தி நீ கவலைப்படாத அருமையான மகனே மகளே. இந்த 2026ல உனக்கு வேண்டிய மட்டும் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். அதனால் இந்த வருஷத்தினுடைய கடைசியில உன்னை நான் வியத்தகு முறையில் நடத்தி வந்த என்னுடைய பெயரை நீ போற்றுவாய் என்று சொல்லி ஆண்டவர் முன்கூட்டியே நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையானவர்களே, ஒரு நிறைவான பலன் at the end of the year நீங்க பார்க்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு எதெல்லாம் குறைவாக காணப்படுகிறது என்று சற்று சிந்தித்து பாருங்க. ஒருவேளை உங்களுடைய பணத்தில் நீங்கள் குறைவுபட்டு காணப்படலாம், அல்லது வீட்டில் காணப்படுகிற சமாதானத்தில் குறைவுபட்டு காணப்படலாம், அல்லது ஆரோக்கியத்தில் நீங்கள் குறைவுபட்டு காணப்படலாம், அல்லது உங்க வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சண்டைகள் சச்சரவுகள் நிமித்தமாக சமாதான குறைவுகள் காணப்படலாம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஆனா இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு நிறைவான ஆண்டாக ஆசீர்வதித்து உன் கைகளிலே கொடுக்கிறேன். அதனால இந்த வருஷத்தினுடைய கடைசிக்கு வருகிற போது நான் உன்னை எப்படி வியத்தகு முறையில் நடத்தினேன் என்று சொல்லி என்னை நீ துதிக்க ஆரம்பித்து விடுவாய் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, எப்பொழுது இந்த நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகும் என்று அதே திருப்பாடல் 68ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கடவுளே, நீர் உம்முடைய மக்கள் முன்பு சென்று பாலை வெளியில் நடை போட்டு செல்கையில் சீனாயின் கடவுள் வருகையில் பூவுலகு அதிர்ந்தது. இஸ்ரேலின் கடவுள் வருகையில் வானம் என்ன செய்யுமாமா? மழையை பொழிந்தது. பாருங்க, ஏன் ஆண்டவர் ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டு நமக்கு கிடைக்கும்னு சொல்றாருன்னா, இந்த 7ஆம் வசனத்தின்படியாக ஆண்டவர் நமக்கு முன்பதாக பாலை வெளியிலே நடை போட்டு செல்வாராமா. இந்த வருஷத்தை நீங்க ஆரம்பிக்கும் போது தனியா அல்ல, கடவுள் நமக்கு முன்பதாக அவர் செல்ல போகிறாராம். அருமையான மகனே, அருமையான மகளே, போன வருஷம் கடவுளும் கூட இல்ல. கடவுள் அவருடைய பிரசன்னத்தை முழுமையாக நீ அனுபவிக்க முடியல. ஆனா இந்த ஆண்டு ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு முன்பதாக ஆண்டவர் செல்வார் என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவர் நமக்கு முன்பதாக செல்ல போகிறாராம். அவரே நமக்கு முன்பதாக செல்லுகிறதுனால வானம் அடைபட்டு இருக்க போகிறது இல்ல, வானம் திறக்கப்படும், அங்கு மழையை கொட்டுவார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதம் எப்பொழுது உண்டாகும் என்றால், ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிற போது, நமக்கு முன்பதாக போகிற போது நிறைவான பலன் உண்டாகும். எனக்கு அருமையானவர்களே, ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில நடந்த துயரமான சம்பவத்தை படித்த போது நான் மிகவும் வேதனை அடைந்தேன். அந்த பெண்ணுக்கு அப்படி என்ன ஒரு துயரம் வந்தது என்று சொன்னால், கல்யாணம் ஆனது, ஆனால் பெற்றோர் அந்த மனுஷனை குறித்து சரிவர விசாரிக்காமல் திருமணம் செய்து விட்டார்கள். அந்த வந்த மனுஷன் ஆரம்பத்தில் நன்றாக இருக்கிறது போல இருந்தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் பாருங்க, அந்த பெண்ணை சித்திரவதை செய்தான், அடிக்கிற மனுஷனாக இருந்தான்,
தூஷணமான வார்த்தைகளை பேசுகிற மனிதனாய் இருந்தான். எப்பொழுதும் அந்த பெண்ணை சித்திரவதை பண்ணிக்கொண்டே இருந்தான். அந்த பெண்ணினால் அவனுடைய அடி உதைகளை தாங்க முடியாமல் 2 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். அதோடு கூட அவன் வேறொரு பெண்ணோடு கூட தொடர்பு வைத்திருந்தான். அதன் நிமித்தமாக ஒரு குறிப்பிட்ட நாள்ல சொன்னான், ஏ சனியனே, இனிமேல் நீ எனக்கு முன்பதாக நிற்க கூடாது, நீ உங்க வீட்டுக்கு ஓடிப்போ என்று அடித்து துரத்தினான். வேற வழியே இல்லாம அந்த பெண் தன்னுடைய தாய் வீட்டிற்கு வந்தாள். அந்த குடும்பத்தார் பாருங்க, ஜெபிக்கிற ஒரு குடும்பம். இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய மகளுடைய வாழ்க்கையில சம்பவித்து விட்டதே என்று சொல்லி அவர்கள் புலம்ப ஆரம்பித்தார்கள், ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் சிலர் என்ன செய்தார்கள், இந்த சம்பந்தம் ஒத்து வராது, இப்படியாக 2 வருஷமாக உங்க மகளை போட்டு இவ்வளவு தொந்தரவு பண்ணினவன் அடுத்து என்ன செய்வான் என்று தெரியாது, பேசாம விவாகரத்து வாங்கிவிடுங்கள் என்று சொல்லி ஆலோசனை கொடுத்தார்கள். அந்த குடும்பம் ஜெபத்திற்கு வந்தார்கள். ஜெபத்துக்கு வந்தபோது ஜெபத்தை நடத்துகிற சகோதரன் அந்த பெண்ணை பார்த்து கேட்டார், அம்மா, இன்னும் 10 நாட்கள் இருக்கிறது, உன்னுடைய உறவினர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து உனக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்க போகிறார்கள், நீ என்ன சொல்லுகிறாய், நீ என்ன நினைத்திருக்கிறாய், உன்னுடைய எண்ணம் என்ன என்று கேட்டபோது அவள் சொன்னாள், அருமையான பிரதர், 2 ஆண்டுகள் சித்திரவதை நான் அனுபவித்தேன். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காமல் இருக்கட்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அவன் ஒரு பொல்லாத மனிதன் தான், ஆனால் அவனை மாற்ற என் ஆண்டவரால முடியும் என்று நான் நம்புகிறேன் என்று அவள் ஒரு வார்த்தை சொன்னாள். அந்த பிரதர் என்ன சொன்னார் தெரியுமா, சரி, சரியான ஒரு வார்த்தையை நீ சொன்னாய், 10 நாட்கள் ஆண்டவர் உன் கைகளிலே கொடுத்திருக்கிறார், 10 days நீ போய் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு, அதற்கப்புறம் ஒரு முடிவு பண்ணிவிடலாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் ஜெபித்து. இவள் போனால் 10 நாட்கள் கண்ணீரோடு கூட அவளுடைய வீட்டிலே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணினாள். முறுமுறுக்கல, ஏன் இப்படி நடந்தது என்று கேட்கல. 10 நாட்கள் ஆண்டவரே உங்க சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணினால் பாருங்க. 10வது நாள் அத்தனை உறவினர்களும் வந்துட்டாங்க. விவாகரத்து வாங்கி விடலாம் என்று சொல்லி அந்த கணவனுடைய வீட்டுக்கு போனாங்க. அங்க போய் ஒரு வழியாக அவனை இடமிருந்து நம்முடைய மகளை பிரித்து விடலாம் என்று சொல்லி போனார்கள். அங்கு போன போது ஒரு பெரிய அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. அந்த மனிதன் முழங்கால் படியிட்டு வேதாகமத்தை வாசித்து கொண்டிருக்கிறதை பார்த்தார்கள். அவங்க நினைச்சாங்க, இவன் நடிக்கிறான், அதனால தான் இந்த மாதிரி ஒரு சீன் போடுறான் என்று நினைத்து அவனிடத்துல போய் கேட்டார்கள். பயங்கரமாக திட்டினார்கள், எங்க மகளை எவ்வளவாக வேதனைப்படுத்தி இருந்தாய், இப்போ நல்லவனை போல நடிக்கிறியா, பைபிளை வாசிக்கிறியா, ஒரு பெரிய ஒரு நீதிமான் மாதிரி உன்னை காண்பிக்கிறியா என்று சொல்லி திட்டினார்கள். அவன் அமைதியாக இருந்தான். கடைசியில் சொன்னான், இன்னும் ஏதாவது இருந்தாலும் கூட சொல்லி திட்டுங்க, நேற்றைக்கு வரைக்கும் நான் ஒரு பழைய மனிதன் தான், நேற்றைக்கு வரைக்கும் ஒரு பெண்ணோடு கூட விபச்சாரம் செய்தவன் தான், ஆனால் நேற்று இரவு இயேசு என்னை சந்தித்தார், நான் இன்றைக்கு மனம் திரும்பி இருக்கிறேன், நான் இனிமேல் இயேசுவுக்காக வாழ போகிறேன், அதனால தான் இந்த பைபிளை வாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சாட்சி சொன்னான். பாருங்க, 10 நாட்கள் அந்த பெண்மணி செய்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் சூழ்நிலையை தலைகீழாக மாற்றினார். பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை அந்த மகளுடைய வாழ்க்கையில கட்டளையிட்டார். இப்போ அதே கணவன் அன்பான மனுஷனாக மாறி அந்த பெண்ணை சேர்த்து கொண்டான். குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் வாழ்க்கை மாறி இருக்கிறது.
அவனுடைய மகளுடைய கண்ணீர் மாறி இருக்கிறது. அவளுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு அவளுக்கு பல குழந்தைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பம் சந்தோஷமான ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது. பரிபூரணமான நன்மை, ஒரு நிறைவான ஆசீர்வாதம் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில வந்தது. எப்ப வந்தது தெரியுங்களா? இயேசு அவள் ஜெபத்தை கேட்டு அந்த மனுஷனுடைய வீட்டுக்கு போய் அவனுடைய உள்ளத்தைய கடினமான இருதயத்தை மாற்றின போது இத்தனை அற்புதங்கள் நடந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த 2026ஆம் ஆண்டு இப்படிப்பட்ட பல நன்மைகளை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். அதையெல்லாம் பெற்று நாம் அனுபவிக்க போகிறோம். எனவேதான் ஆண்டவர் வாக்கு பண்ணினார், நான் சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினார். பல நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஜெபிக்கிற போதெல்லாம் ஆவியானவர் வந்து ஒவ்வொரு முறையும் கன்ஃபார்ம் பண்ணி சொன்ன ஒரு வார்த்தை, சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை நான் கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. ஒரு நிறைவான பலன் இந்த ஆண்டு நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குது. இட் இஸ் awaiting us. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி போகட்டும். எப்படிப்பட்ட நிறைவான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது? முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கேட்ட 68ஆம் சங்கீதத்தினுடைய 9ஆம் வசனம் மறுபடியும் ஒரு தடவை வாசிங்க சிஸ்டர். கடவுளே, உம்முடைய உரிமையான, நல்ல வார்த்தையை கவனிங்க, உம்முடைய, அந்த வார்த்தை வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் ஆண்டவர் நிறைவான பலன் தருகிறவர் அல்ல. வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இயேசுவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஒரு நிறைவான ஆசீர்வாதமாக இந்த வருஷம் இருக்குன்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம ஏமாந்து போயிடுவோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நான் சொல்லல, உம்முடைய உரிமை நாட்டாக ஒரு மனுஷன் மாறி இருப்பான் என்று சொன்னான். ஒரு மனுஷன் கடவுளுடைய மகனாக மகளாக மாறி இருப்பான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில வாசிங்க என்ன போட்டிருக்கு? மிகுதியாக மழை பொழிய செய்தீர், வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர். 2025 வறண்டு போன நிலமாக உங்க வாழ்க்கை இருந்திருக்கலாம். வறண்டு போன நிலைமை நினைச்சு பாருங்க. மழையே பெய்யலன்னு சொன்னா அந்த இடம் எப்படி இருக்கும்? ராஜஸ்தானுக்கு போய் பாருங்க, அங்க இருக்கிற பாலைவனத்தை பாருங்க. அங்க இருக்கக்கூடிய நிலம் மழை இல்லாததுனால பாலம் பாலமாக வெடித்து வறண்டு போய் இருக்கிறதை பார்க்கலாம். அந்த பகுதி முழுக்க மணலாக காணப்படுகிறதை பார்க்கலாம். ஒருவேளை நானும் கூட அப்படிதான் பிரதர் 2025 இருந்தேன். ஒரு வறண்டு போன நிலைமை, ஆசீர்வாதமே இல்லாத நிலைமை, வறுமை, கடன் மேல கடன் வாங்கினேன், ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கினேன், ஒருத்தரை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு இன்னொருத்தர்கிட்ட போய் கெஞ்சினேன். என் வாழ்க்கை வறண்டு போன ஒரு நிலைமை. எல்லாருக்கும் குழந்தை இருக்குது, எனக்கு ஒரு குழந்தை கூட இல்லை. வறண்டு போன நிலைமை. எல்லாருக்கும் வேலை இருக்குது, எனக்கு ஒரு சின்ன வேலை கூட இல்லாம கஷ்டப்பட்டேன். வறண்டு போன நிலைமையில இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லாமல் இருந்திருக்கலாம். வறண்டு போன நிலைமையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு இந்த ஆண்டு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் என்ன அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. வறண்டு போன உன் வாழ்க்கையை வளமுள்ளதாக நான் மாற்றுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். வறண்டு போன ஒரு நிலைமையில இந்த இடத்துல இந்த இறை வார்த்தையை கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இந்த வருஷத்தினுடைய கடைசியில நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்க. ஐயோ, அந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு, அந்த வாக்குத்தத்த கூட்டத்துக்கு வருகிற போது எவ்வளவு கலக்கத்தோடு கூட வந்தேன், எவ்வளவு வேதனையோடு கூட வந்தேன், என் வீட்டில் இருக்கிற காரியங்களை நினைச்சு தூக்கமே இல்லாம வந்தேன். இப்ப நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த வருஷத்தினுடைய கடைசியில நீங்க சாட்சி சொல்வீங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன்.
எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு எப்ப உண்டாகுன்னு சொன்னா, நாம பார்க்கிறோம் ஆண்டவருடைய மக்களாக மாறுகிற போது. வேதத்துல பாருங்க, ஒரு பெண்மணி, அவளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவள் தான் ரூத் என்ற ஒரு பெண்மணி. அவள் யார் என்று சொன்னால், மோவாப் என்ற நாட்டிலே பிறந்த ஒரு பெண். அவளுடைய மாமியார் பார்த்தீங்கன்னா அந்த மோவாப் நாட்டுக்கு வந்தாராமா. வருகிற போது தனது 2 மகன்களோடும் புருஷனோடும் அந்த மோவாப் நாட்டுக்கு வந்தாள். ஏன் வந்தாள்? அவள் இஸ்ராயல் நாட்டில் இருக்கிறவ, அங்கே பஞ்சம் வந்துருச்சு, பஞ்சத்துக்காக பிழைக்கிறதுக்காக மோவாப் நாட்டுக்கு வர்றா. எனக்கு அருமையானவர்களே, அந்த மாமியாருடைய பெயர் நகோமி. அந்த நகோமி என்றால் மனமகிழ்ச்சி, ஒன் ஹூ மேக்ஸ் அதர்ஸ் ஹாப்பி, சந்தோஷப்படுத்தக்கூடியவள், நகைப்பு என்று பொருள்படும். ஆனால் அவ வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷமே அந்த மோவாப் நாட்டுக்கு போன போது பறி போனது. வறண்டு போன ஒரு வாழ்க்கையை அவள் அடைந்தாள் என்று நாம் பைபிளில் வாசிக்கிறோம். ஏன் வறண்டு போன ஒரு வாழ்க்கை? அவளுடைய புருஷன் இறந்து போனார். அது புருஷன் தான் இறந்து போயிட்டான். 2 பசங்க இருக்கிறாங்க, அவங்க என்னை கை தூக்கி விடுவாங்க, என்னை பாதுகாப்பாங்க என்று நினைச்சா, அதே மோவாப் நாட்டில் 2 மகன்களும் செத்து போயிட்டாங்க. பாருங்க, நினைச்சு பாருங்க. 2 வாலிப மகன்கள் திருமணமாகி 2 வாலிப பெண்களை விதவைகளா விட்டுட்டு அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. அந்த நகோமியுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கு நினைச்சு பாருங்க. அவன் நினைச்சிருப்பா, நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி, என் புருஷனை கொடுத்துட்டேன், என் 2 மகன்களை கொடுத்துட்டேன், நான் நிர்கதியா நிற்கிறேன், என்ன சாப என் வாழ்க்கையில வந்துச்சோ தெரியல என்று புலம்பி இருப்பாள். ஐயோ, என்னை நகோமி என்று அழைக்காதிருங்கள் என்று அவள் சொல்கிறதாக பைபிள்ல வாசிக்கிறோம். நகைப்பு என்று அர்த்தம், ஸ்மைல் என்று அர்த்தம். இனிமேல் என்னை நகோமின்னு சொல்லாதீங்க, மாறா என்று சொல்லுங்கன்னு சொல்றாவ. மாறா என்றால் கசப்பு. கசப்பு, என் வாழ்க்கை கசப்பாக மாறிடுச்சு, இனிமேல் என்னைய சந்தோஷமா இருக்கிற பெண்ணுன்னு சொல்லாதீங்கன்னு சொன்னா. அப்படிப்பட்ட அந்த நகோமிக்கு ஒரு நாள் ஒரு செய்தி வருகிறது, உன்னுடைய நாட்டில் பஞ்சம் நீங்கிருச்சு, நீ அங்க மறுபடியும் போகலாம் என்ற ஒரு நல்ல செய்தி கிடைத்தது. உடனே என்ன செஞ்சாலாமா, ஓ என்னுடைய நாட்டிலேயே பஞ்சம் நீங்கி விட்டது, நான் மறுபடியும் அங்கே போகிறேன் என்று சொல்லி அவ புறப்படுறா. அப்படி புறப்பட்ட போது இந்த 2 மருமகள்மார்களும் கூடவே வந்தாங்க. இவ சொன்னா, ஏப்பா நானே ஒரு நிர்கதியா போயிட்டு இருக்கிறேன், கையில் ஒண்ணுமில்லாம போயிட்டு இருக்கிறேன், ஒரு வறண்ட வாழ்க்கையில இருக்கிறேன், நீ எங்க கூட வந்தீங்கன்னா உனக்கு சாப்பிட்ற கூட ஒன்றும் கிடைக்காது என்று சொல்லி அவள் எப்படியாவது திருப்பி அனுப்பிவிட முயற்சித்தாள். அதுல பாருங்க, ஒருத்தி மட்டும் போயிட்டா. ஒரு பால் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மருமகள் போயிட்டா. ஆனா ரூத் என்ற மருமகள், இல்லை இல்லை இல்லை, என்னானாலும் சரி நான் உங்க கூட தான் வருவேன் என்று அவள் தீர்மானமாக இருந்தாள். அவ என்ன சொன்னாங்கிறது ரொம்ப அருமையான ஒரு வசனம். ரூத் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்க கேட்போம். ரூத் 1:16. அதற்கு ரூத், உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீர் வற்புறுத்த வேண்டாம், நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன், உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே எனது இனம், உம்முடைய தெய்வமே எனக்கும் தெய்வம். பாருங்க, என்ன அளவிற்கு அவ அந்த நகோமியோட கூட ஒட்டிக்கிட்டான்னா, இனிமேல் அந்த மோவாபிய நாட்டில் நான் வழிபட்ட அந்த கல்லையும் மண்ணையும் நான் வழிபட மாட்டேன், உயிருள்ள கடவுளாகிய உம்முடைய தெய்வம் தான் என்னுடைய தெய்வம், உன்னுடைய மக்கள் தான் என்னுடைய மக்கள், நான் திரும்பி போகிறத பத்தி நீ பேசாத, என்னானால் நான் உன்னோடு கூட இருப்பேன். பிரைஸ் தி லார்ட்.
ரூத்தினுடைய இந்த தீர்மானம் தான் அவளுடைய வாழ்க்கையில சம்பூரணமான ஆசீர்வாதத்துக்கு காரணமாயிற்று. இதுவரைக்கும் நான் மண்ணையும் கல்லையும் வழிபட்டு கொண்டிருந்தேன், அந்நிய தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருந்தேன், தெய்வம் அல்லாதவைகளை நான் வழிபட்டு கொண்டிருந்தேன். ஆனால் நீ வழிபடக்கூடிய கடவுள் அவர் உயிருள்ளவர் என்று நான் அறிந்து கொண்டேன். அந்த தெய்வம் தான் எனக்கு வேணும், அந்த தெய்வம் தான் எனக்கு வேணும். எனக்கு அருமையானவர்களே, இந்த சூசிங் கெப்பாசிட்டியை ஆண்டவர் நம் கைகளிலே கொடுத்திருக்கிறார். நல்லதும் இந்த பூமியில இருக்குது, கெட்டதும் பூமியில இருக்குது. எதை செலக்ட் பண்றங்கிறது நம்ம கையில இருக்குது. நல்லது வேணா நல்லதை எடுத்துக்கோ, ஆசீர்வாதமா இருப்ப. கெட்டது வேணா எடுத்துக்கோ, நீ நாசமா போவ அப்படின்னு ஆண்டோட வார்த்தை சொல்லுது. அந்த ரூத் நல்லதை தெரிந்தெடுத்தால், உயிருள்ள வாழும் கடவுளை இனிமேல் என்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொன்ன உடனே ஆண்டவருடைய மகளாக மாறிட்டார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வருஷம் யாருக்கு சம்பூர்ணமான மழை உண்டாக போகிறது தெரியுமா? யாரெல்லாம் இந்த இயேசுவை தெய்வமாக பூஜித்து அவர்கள் ஆராதிக்க போறாங்களோ, இந்த தெய்வம் தான் எனக்கு வேணும்னு சொல்றாங்களோ, இந்த தெய்வத்துக்கு என் வாழ்க்கை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றாங்களோ, அவங்களுக்கு தான் சம்பூர்ணமான ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை பாருங்க. நான் கடவுளுக்கு அடிமை அப்படின்னாங்க. கடவுளுக்கு அடிமைனா என்ன அர்த்தம்? என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பு எதுவும் வேண்டாம், கடவுள் என்ன சொல்றாரோ அதுக்கு அப்படியே நான் கீழ்ப்படுகிறேன். ஐ சரண்டர், ஐ சரண்டர். இன்னைக்கு நம்மால அப்படி சொல்ல முடியுமா? கடவுளே, போன வருஷம் நான் சினிமாக்கு அடிமையா இருந்தேன், சீரியலுக்கு அடிமையா இருந்தேன், பிக் பாஸுக்கு அடிமையா இருந்தேன், ஊரை சுத்துறதுக்கு அடிமையா இருந்தேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திட்டு இருந்தேன், அதுக்கு அடிமையா இருந்தேன், பான் பராக்கு அடிமையா இருந்தேன், சாராயத்துக்கு அடிமையா இருந்தேன், விபச்சாரத்துக்கு அடிமையா இருந்தேன். இனிமேல் அதெல்லாம் நான் விட்டுறேன், இயேசு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்வோம்னா சம்பூர்ணமான ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்க சொல்லி பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கலையா வந்து என்கிட்ட கேளுங்க, நான் பிரசங்கம் பண்றதை நிறுத்திடுறேன். 1985 ஆண்டு நானும் கூட ஒரு வறண்டு போன நிலையில காணப்பட்டேன். மேற்படிப்புக்கு வழி இல்ல, வேலை கிடைக்கல, அப்படிப்பட்ட நிலைமையில வறண்டு போயிருந்தேன். என் நண்பன் வந்து சொன்னார், இயேசுவை ஏற்றுக்க, இயேசுவுக்கும் வாழ்க்கைய கொடு அப்படின்னு சொன்னாரு. உடனே நான் இயேசுதான் எனக்கு முதலே தெரியுமே, நான் ஒரு கிறிஸ்டியன் தானே, இயேசு எனக்கு தெரியாதா அப்படின்னு நான் சொன்னேன். அந்த நண்பன் என்ன சொன்னான் தெரியுமா? இன்னைக்கு ஜெபம் நடக்குது பெரிய கோயில்ல, அங்க வா அப்படின்னாரு. நான் அங்க போனேன். அங்க போன போது இதுவரைக்கும் நடந்த ஜெபத்துக்கும் இப்ப நடக்கிற ஜெபத்துக்கு ஒரு வித்தியாசத்தை பார்த்தேன். காரணம் என்னன்னா, முதல் பாட்டு பாடுகிற போது அந்த இடம் மாறி போனது, கடவுளுடைய வல்லமை இறங்கி வந்தது. என்னுடைய உள்ளத்துல பாத்தீங்கன்னா பாவ உணர்வு அடைஞ்சேன். நான் செய்யற அக்கிரமங்கள்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி நின்னுச்சு. வெளியில யாருக்கு தெரியாது, வெளியில யாருக்கு தெரியாது. அந்த ஜெபம் நடந்துகிட்டே இருக்குது, ஆனா இங்க ஒரு மாற்றம் உண்டாகிட்டே இருக்குது. என் வாழ்க்கைக்குள்ளார சம்திங் சேஞ்ச் உண்டாகிட்டே இருக்கிறது. என்னமோ நடக்குதே என்று நான் நினைச்சேன். என் கண்ணுக்கு முன்னாடி நான் செஞ்ச தவறெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த கூட்டத்தினுடைய நடத்திட்டு இருந்த சகோதரர் அருள்தாஸ் அங்கிருந்து கத்துறாரு, சகோதரர் எட்வேன், உன் மேல ஆண்டவருடைய கோபாக்கினை வர இருக்கிறது, மனம் திரும்பு. அவருக்கு எப்படிங்க தெரியும்? என்னைய உள்ளத்துல இருக்கிற பாவம் வெளியே வந்துகிட்டு இருக்குது, அது அவருக்கு எப்படி தெரியும்? ஆவியானவர் அந்த நேரத்தில் பேசினார், மனம் திரும்புன்னு சொன்னாரு, எல்லா பழைய வாழ்க்கைய மாத்துன்னு சொன்னாரு. நான் அன்றைக்கு ஒப்பு கொடுத்தேன். இயேசுவே என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுத்தேன். வீட்டுக்கு வந்தங்க, வீட்டுக்கு வந்து என்னால தூங்க முடியல, சாப்பிட்டுட்டு படுக்கலான்னு நினைச்சேன். 10 மணிக்கு முழங்கால் படிக்கிட்டேன். ஒரு 12 மணி வரைக்கும் திரும்ப திரும்ப நான் ஆண்டட்ட மன்னிப்பு கேட்டுட்டே இருந்தேன். இயேசுவே, என் கண்ணு முன்னாடி நான் செஞ்ச அக்கிரமம் எல்லாம் நிக்குது, என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்க. ஒரே ஜெபம். சொன்னா நம்ப மாட்டீங்க, ஒரு 12:30 இருக்கும். எவ்வளவு நேரம் ஓடி இருக்குது பாருங்க.
ஒரு கரம் ஒன்று திடீரென்று அந்த அறைக்குள்ளாக, இருட்டு அறைக்குள்ளாக வந்து என்னுடைய இருதயத்துக்குள்ளார இருக்கிற அந்த அக்கிரமங்களை எல்லாம் பிடுங்கி தூக்கி வெளியே வீசுகிறது போல ஒரு அனுபவம் ஏற்பட்டது. அவ்வளவுதான். Hey, where is my sin? ஐயோ, என் உள்ளத்தை இத்தனை நேரம் பாரப்படுத்திட்டு இருந்துச்சு, அந்த பாவம் எங்க, பாவம் எங்கன்னு தேடுறேன். பாவத்தை காணாம போயிருச்சு. சந்தோஷம் வந்துருச்சு. எந்திரிச்சு நின்று டான்ஸ் ஆடணும் போல இருந்துச்சு. நான் துதிக்கணும்னு ஆரம்பிச்சுட்டேன். என்ன ஜெபிக்கிறதுன்னு தெரியாது, ஆனா ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. எப்ப நடந்துச்சு? 1985. இன்னைக்கு 2025 முடிஞ்சிருச்சு. இன்னும் அந்த ஆசை மங்கவே இல்லை. ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை ஜெபிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மங்காம இருக்குது. காரணம், the transformation was done by God. நானாக இதை மாற்ற முடியாதுங்க. இயேசு ஒரு மனிதனுக்குள் வந்துட்டாருங்க. என்ன அடையாளம்னா, அவன் வாழ்க்கையை முதல்ல மாத்துவாரு. அவர் வரணும்னா நீங்க கூப்பிடணும். இயேசுவே, இந்த உலகத்தில் எனக்கு வேற எதுவும் வேண்டாம், நீங்க ஒன்று போதும் ஆண்டவரே, வாங்கன்னு கேட்டு பாருங்க. வந்துருவாரு. கூப்பிடணும். ஒன்னே ஒண்ணுதான். அவருடைய பணத்தை கேட்கல, 1 கோடி கொண்டு வந்து வெய்யின்னு சொல்லல, உன் தங்கத்தை கொண்டு போடுன்னு சொல்லல. கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. இந்த வருஷம் கூப்பிட்டு பாருங்க, இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்ன தெரியுங்களா? வாழ்க்கை மாறும். லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிரும். நம்ம வாழ்க்கைக்குள்ளார வருவாரு. நம்முடைய சிந்தையை மாத்துவாரு, பார்வையை மாத்துவாரு, கண்ணை மாத்துவாரு, வாயை மாத்துவாரு, கைகளை மாத்துவாரு, காலை மாத்திடுவாரு, முழு சரீரத்தையே மாத்திடுவாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த கைகளினால் பாவம் வராது, அந்த கால்களினால பாவம் வராது, அந்த கண்ணினால பாவம் வராது. ஒரு பெண்ணை பார்க்கிற போது இச்சையோடு கூட பார்க்க முடியாது. அந்த கைவாய் சாராயத்தை எடுத்து குடிக்கலான்னு எடுத்துச்சுன்னு சொன்னா கீழே போடுன்னு சொல்லுவாரு. ஏன்னா உள்ளுக்குள்ள யார் இருக்கிறாங்க? இயேசு உள்ளுக்குள்ளார இருக்கிற போது வாழ்க்கை மாறுங்க. இதுதான் ரூத்துடைய வாழ்க்கையில சம்பவித்தது. ஒரே ஒரு லைன்ல படிச்சுட்டு போறோம். இனிமேல் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய கடவுள் என்னுடைய கடவுள் அவ சொன்னான்னு சொல்லி இப்ப 1:16 வாசிச்சோம். அது அர்த்தம் என்ன தெரியுமா? God entered into the life of Ruth. நம்ம வாழ்க்கைக்குள்ளார கடவுள் வரணும். ஏதோ ஒரு படத்தை வச்சுக்கிட்டு இயேசுதா இவரே அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால, ஊதுபத்தி பத்த வைக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. தெரிஞ்சுக்குங்க, இந்த இயேசுவை உள்ளுக்குள்ளார கொண்டுட்டு வாங்கம்மா, கொண்டுட்டு வாங்க. இந்த வருஷ கடைசியில நீங்க கேட்கிற காரியத்தை அற்புதம் நடக்கலைன்னா கிட்ட வந்து கேளுங்க. இயேசுக்கு முதல்ல இடம் கொடுக்கணும். அவர் அதான் விரும்புறாரு. ஓபன் யுவர் ஹார்ட். என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம இருதயத்தை கொடுத்து பார்ப்போம், அற்புத மாற்றம் உண்டாகும். அந்த சிகரெட் தூரம் போயிடும், அந்த போனோகிராஃபி எங்க போயிடும், நிர்வாண படங்கள் எங்கேயோ போய் மறையும். இரவு நேரத்தில் செல்போன்ல தேவையில்லாத பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் அதெல்லாம் உங்களை விட்டு விலகுகிறத பார்ப்பீங்க. சோஷியல் சைட்லுக்குள்ளார நீங்க போக மாட்டீங்க. உங்க கை ட்ரெம்பிள், இட் வில் ட்ரெம்பிள். உங்க கை நடுங்கும். ஐயோ, அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க ஒரு தீர்மானம் எடுப்பீங்க. ஏன்னா இயேசு உள்ள வந்துட்டாரு. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுதான் ரூத்துடைய வாழ்க்கையில சம்பவித்தது. அந்த ரூத் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவளை பற்றி என்ன வாசிக்கிறேன்னா, அவ இங்க இஸ்ராயல் நாட்டுக்கு வந்துட்டு ஆண்டவரை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பாருங்க என்ன நடந்துச்சு. 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2:12. செய்துள்ள அனைத்திற்கும் நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார். அங்க பாருங்க, ஒரு மனுஷன் சொல்றா, ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவருடைய இறக்கைகளின் பாரு, இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரின் இறக்கைகளுக்கு கீழே அவர் அணைப்பை நீ தேடி வந்திருக்கிறாய்.
அவர் அனைத்தையும் நீ தேடி வந்திருக்கிறமா. அவர் உனக்கு முழு நிறைவான பலனை அருள்வார். இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைவான பலனை அருள்வாராமா. எப்ப தெரியுங்களா? அவருடைய சட்டைகளுக்கு கீழே வருகிற போது. சட்டைகள் மீன்ஸ் பிரசன்ஸ் ஆஃப் காட். இந்த கடவுளை நான் ஏற்றுக்கொள்றேன், இந்த இயேசுவுக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற போது சம்பூர்ணமான ஆசீர்வாதம் உண்டாகும். ரூத்து விதவை, ரூத்து விதவை. ஆனா நீங்க அந்த 4 சாப்டர் தான் இருக்கு இந்த புக்கு, வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அவளுக்கு ஒரு அருமையான திருமண வாழ்க்கையை இயேசு கொடுத்தார். அல்லேலூயா. கடவுள் கொடுத்தாராமா, கடவுள் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அவளுக்கு பாத்தீங்கன்னா அவளே விதவை. இன்னைக்கு விதவிக்கையில கல்யாணம் மறுமணம் ஆகாதுன்னு நினைக்கிறாங்க. விதவிக்கு பாத்தீங்கன்னா எதிர்காலம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் நினைச்சார்னா எல்லாத்தையும் தலைகளாக மாற்றுவார். அவளுக்கு ஒரு போவாஸ் என்ற மனுஷனை கொடுத்தார். அந்த போவாஸ் யாராமா? அவன் ஒரு குணசாலியான மேன். இதுக்கு முன்னாடி வந்தவன் செத்து போனா, ஆனா இப்ப கடவுள் கொடுக்கிற ஒரு கணவன் பாத்தீங்கன்னு சொன்னா அவ வாழ்க்கையை கட்டினான், அவளோடு கூட இருந்தான், அன்பு காண்பிச்சான். அந்த ரூத்துக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தாரு. அந்த சந்ததியில் தான் இயேசு பிறந்தார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். இயேசுவே அந்த சந்ததியில பிறந்திருக்காருன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்னைக்கு நீங்க ஒரு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில இருக்கலாம், எல்லாராலும் உற்சாதீனப்படுத்தப்பட்ட நிலையில இருக்கலாம், உங்களை வருத்தி இருக்கலாம், உங்களை மன நோவாக்கி இருக்கலாம், உங்களை ஒரு பொருட்டா நினைச்சிருக்க மாட்டாங்க, உங்க வார்த்தையை அசட்ட பண்ணி இருந்திருப்பாங்க, நீங்க பேசுகிற போது வாயை மூடுன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. கவலைப்படாதீங்க, இயேசுவை பிடிச்சுக்குங்க, இயேசுவை உள்ளத்துக்குள்ளார வையுங்க, உள்ளத்துக்குள்ளார வச்சு பாருங்க, உங்களை ஆண்டு அப்படியே எங்கேயோ கொடுமுடிக்கு கொண்டுட்டு போயிடுவாரு. ஒரு ஆமேன் சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு வாலிப பெண்ணுக்கு வயசு 30, அவளுக்கு திருமணம் ஆகலை. திருமணம் ஆகலைனாலே ரொம்ப கலக்கம். யாருக்கு தெரியுங்களா? அம்மாவுக்கு தான். அம்மா அழுவாங்க, ஜபத்துக்கு வந்து அழுவாங்க, ஜெபிக்கிற பிரதர்கிட்ட போய் அழுவாங்க. பிரதர், எல்லாருக்கும் கல்யாணம் நடக்குது, என் மகளுக்கு மட்டும் கல்யாணமே ஆக மாட்டேங்குது. இப்ப வயசு 30 ஆயிருச்சு. எல்லாரும் கேவலமா பேசுறாங்க, கேவலமாக பேசுறாங்க. அந்த பிரதர் ஜெபம் பண்ணார். என்ன தெரியுமா சொன்னார்? உனக்காக நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், ஆண்டவர் மனது உருகுகிறார், யூ கோ ஹோம், நீங்க வெக்கப்பட்டு போக விட மாட்டார், போங்க போங்கம்மா என்று சொல்லி ஜெபிச்சு அனுப்பிச்சிட்டார். ஒரு மனதுருக்கம் அவருடைய உள்ளத்தை நிறைச்சுது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஊழியக்காரன் யாருன்னா கடவுளுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன். கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதை அவனும் நினைப்பான், கடவுள் எப்படி இயங்குகிறாரோ அப்படியே அவனும் இயங்குவான். கடவுள் அங்க மனது உருகினார், இவன் மனது உருகுவான், அழுவான் அழுவான். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அழுது ஜெபிச்சு அனுப்பிச்சிட்டாரு. அடுத்த மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு அருமையான மணமகன் வந்தாரு. 30 வயசா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த மகள் தான் வேண்டும் என்று சொல்லி நீங்க ஒன்னும் காசெல்லாம் கொடுக்க வேண்டாம், நகையெல்லாம் கொடுக்க வேண்டாம், எல்லாத்தையும் நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஒரு உயர்ந்த லட்சங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷன் ஆண்டவர் வாழ்க்கை துணையாக ஏற்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சம்பூர்ணமான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் தர முடியும். ஒன்னே ஒன்னு, இயேசுவுக்கு நம்முடைய முழு இருதயத்தை ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் God will wait. இயேசு ஏன் சில காரியங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா டிலே பண்றாரு? ஒன்று தெரிஞ்சுக்குங்க, ஏதோ ஒரு ஏரியால நாம இன்னும் ஒப்பு கொடுக்காம இருக்கிறோம். எதையோ ஒன்று ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. காலையில இருந்து ஜெபிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. பைபிளை ஒரு அரை மணி நேரமாவது வாசிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. நம்ம என்ன செய்யறோம்? கதை புஸ்தகம் படிக்கிறதுக்கு பல மணி நேரம் செலவு பண்றோம்.
இரவு 12 மணிக்கு சோஷியல் சைட்ல போய் நம்முடைய நண்பர்கள் நமக்கு சாட் பண்ணலாம் என்று சொல்லி நம்ம அவங்களோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் வேதனையோடு கூட நம்மகிட்ட வர்றாரு. என் மக இந்த பைபிளை திறந்து என்னுடைய வார்த்தையை கேட்க மாட்டானான்னு சொல்லி அவர் ஆவலோடு கூட வர்ற போது நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா ஆண்டவர் அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் ஜெபிக்கிறேன், அப்புறம் நம்ம ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்றோம். அப்ப என்ன ஆகுதுன்னா ஆண்டவருடைய ஆவியானவர் வேதனையோடு திரும்பி போயிடுறார். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இயேசு ஒரு இடத்துக்கு வந்தாருன்னா நீங்க பைபிளை வாசிச்சு பாருங்க, ஆசீர்வதிக்காம போனதே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவரை வர வைக்கிறீங்க, நீங்க உங்க வீட்டுக்கு அவர் வர்றாரு. இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்திருக்கிறீங்க, உங்க வீட்டுக்கு அவர் வருவாரு. ஆனா நீங்க அவர் சொல்றத செய்யாம விடுகிற போது, அவர் விருப்பத்தை நிறைவேற்றாத போது கால தாமதமாகிறது. உங்க ஆசீர்வாதம் கால தாமதமாகிறது. இந்த ரூத்துக்கு கடவுளை உண்மையான தெய்வத்தை அறிஞ்சு கொள்ளுகிற வரைக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கல. யெகோவா தெய்வத்தை கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில சம்பூர்ணமான ஆசீர்வாதம் உண்டானது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு வீட்டுக்கு நீங்க யாரா போக போறீங்க? சிங்கிளா வந்திருந்தீங்கன்னா டபுளா போக போறீங்க. ஆமென். சிங்கிளா வந்திருந்தீங்கன்னா டபுளா போக போறீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா நீங்களும் இயேசுவும் கூட போக போறீங்க. ஆமென். எங்க வீட்டுக்காரர் வந்திருக்காருங்க பிரதர், அவரும் டபுளா போவார். ஆமென். அவர் சொல்ற டபுள் இல்லை, இன்னைக்கு இயேசுவோடு கூட போக போறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கூறுவது இதுவே, மனிதனில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதனில் தம்முடைய வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்தில் புதர் செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடைய மாட்டார்கள். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழாத உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆனா ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவார்கள். அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்திலும் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாக இருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். பாருங்க, மனுஷன் மேல ஒருத்தன் நம்பிக்கை வைப்பான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கை சபிக்கப்படும் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. மாறாக ஆண்டவர் மீது ஒரு மனுஷன் நம்பிக்கை வைக்கிற போது அவன் தன் காலத்தில் கனி கொடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அமெரிக்கா நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய நாணயத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், இன் காட் வி ட்ரஸ்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன் காட் வி ட்ரஸ்ட், நாங்கள் கடவுள் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் கவனிச்சு பாருங்க. ஆனா அமெரிக்கா மட்டும் பார்த்தீங்கன்னா செழிப்பான ஒரு நாடாக இருந்து கொண்டே இருக்கிறது. 249 ஆண்டுகளுக்கு முன்பதாக விடுதலையை வாங்கின ஒரு தேசம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் செழிப்பாக இருந்து கொண்டே இருக்கிறது. மற்ற எல்லா நாடுகளும் அமெரிக்கா என்ன சொல்கிறது என்று உன்னித்து அவர்கள் கவனமுடன் பார்க்கிற அளவிற்கு அந்த தேசம் காணப்படுகிறது. ஒரே ஒரு காரணம், அவர்கள் வாழும் தெய்வமாகிய இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனுஷன் மேல இந்த வருஷம் நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா நிறைவான பலனை பார்க்க முடியாது.
நிறைவான பலனை பார்க்க முடியாது. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கையை வைக்கிற போது நிறைவான பலனை நம்மால் பார்க்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பது என்பது எப்படி என்று திருப்பாடல் 36:8 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் வாசிக்க கேட்கலாமா? திருப்பாடல் 36:8. உமது இல்லத்தின் செழுமையால் அவர்கள் நிறைவு பெறுகின்றனர். உம்முடைய பேரின்ப நீரோடையில் அவர்கள் தாகத்தை தணிக்கின்றீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் இந்த ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிற போது அவன் எங்க வர்றானாமா? ஆண்டவருடைய இல்லத்திற்கு வருகிறான். ஆண்டவருடைய இல்லத்துக்கு வர்றான். இன்னைக்கு பாருங்க, சில ஆளுங்க கோயிலுக்கே வரமாட்டாங்க. கிறிஸ்மஸ்க்கு வருவாரு, ஈஸ்டர் அன்னைக்கு வருவாரு, பெரிய வெள்ளிக்கிழமைக்கு அன்னைக்கு மட்டும் வருவாரு, விருப்பம் இல்லாம வருவாரு, பிரசங்கம் நடக்கிற போது வெளியே ஓடிடுவாரு. காரணம் என்ன தெரியுங்களா? அவருடைய மனசுல கடவுள் மேல நம்பிக்கை கிடையாது. கடவுள் மேல நம்பிக்கை இல்லாத மனுஷன் ஒரு நாத்திகனாக காணப்படுவான். அவன் கடவுளை அண்டி வரமாட்டான். அவர்கள் கடவுளை நெருங்கி வரமாட்டாங்க. ஆனா இங்க பாருங்க, இந்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? உமது இல்லத்தின் செழுமையினால். எந்த மனுஷன் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறானோ அவன் ஆண்டவருடைய இல்லமாகிய ஆலயத்திற்கு வருவான், ஆண்டவரை தேடுவான், தினமும் ஜெபிப்பான், தினமும் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த தேவ நதியினாலே தாகம் தீர்க்கப்படுவான். அந்த தேவ நதி என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஆண்டவருடைய ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனாக இருப்பான். நமது தாய் அன்னை மரியாள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு தாயாக இருந்தார்கள். அதனால தான் நம்ம பார்க்கிறோம், எப்பொழுதெல்லாம் இயேசுவுக்கு பிரச்சனை வந்ததோ அப்பொழுதெல்லாம் கூடவே அவர்கள் வந்தார்கள் என்று பார்க்கிறோம். சிறு வயதிலே இயேசு காணாமல் போன போதும் கூட அவர்கள் இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டு தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிட்டீங்கன்னா நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. உறுதியான பாறையை போல இருப்பீங்க. என்ன பிரச்சனைனாலும் சரி, உடனே நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனா நீங்க போக வேண்டிய இடம் பக்கத்து வீடு அல்ல. உங்க சொந்தக்காரருக்கு போன் போடுறதுனால பிரயோஜனம் இல்லை. உங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்காக உடனே தாய் வீட்டில் இருக்கிற தாயை கூப்பிடாதீங்க, அப்பாவை கூப்பிடாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிடுங்க. ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு ஆண்டவரை கூப்பிட்டு பாருங்க. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வாங்க, ஆண்டவரை தேடி பாருங்க, அற்புதம் நடக்கும். எனக்கு அருமையானவர்களே, இதுதான் ஆண்டவர் நமக்கு விரும்புகிறார். நான் உன்னைய நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தினால நிரக்கிறதுக்காக நான் ஆசைப்படுற மகனே, ஆனா நீ உன்னுடைய நம்பிக்கையை என் மேல வைக்கணும் அப்படிங்கிறாரு. இதுவரைக்கும் நீங்க வேற எத்தனையோ காரியத்தின் மேல நம்பிக்கை வச்சிருக்கலாம். கருப்பு கயிறு மேல நம்பிக்கை வச்சிருக்கலாம், தகடுகள் மேல நம்பிக்கை வச்சிருக்கலாம், மாந்திரீகத்தின் மேல நம்பிக்கை வச்சிருக்கலாம், பில்லி சூனியத்துக்கு மேலாக நம்பிக்கை வச்சிருக்கலாம், ஏடு எழுதுகிறதுல நம்பிக்கை வச்சிருக்கலாம், கேரளாவுக்கு போய் மந்திரவாதம் செஞ்சு நீங்க மாட்டி இருந்திருக்கலாம், ஆயிரக்கணக்கில் பணத்தை இழந்து போய் இருந்திருக்கலாம். அதையெல்லாம் தூக்கி எறியுங்க, இயேசுவினிடத்துல வாங்க. இலவசமாக நீங்க அவர் மேல் வைக்கிற நம்பிக்கையின் நிமித்தமாக நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையானவர்களே, ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் பார்த்தீங்கன்னா பல நாட்களாக ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு இறை ஊழியர் என்ன ஜெபம் பண்ணாருன்னா, ஆண்டவரே என்னுடைய கூட்டத்துக்கு இவ்வளோ ஜனங்கள் வர்றாங்க,
ஆனா கொஞ்சம் பேர் தான் சுகம் பெறாங்க. நிறைய பேர் வந்தவண்ணமே திரும்பி போறாங்களே. ஏன் ஆண்டவரே, உங்களுக்கு அவங்க மேல அக்கறை இல்லையா? அவங்கள சுகமாக்க வேண்டும் என்று உமக்கு எண்ணம் வரவில்லையா என்று கேட்டபோது இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? உன்னுடைய கூட்டத்துக்கு திரளான மக்கள் வர்றாங்க, ஆயிரக்கணக்கில் மக்கள் வர்றாங்க, உண்மைதான். ஆனால் வெகு சிலரை மாத்திரம் நான் சுகமாக்குவதற்கு காரணம், அந்த வெகு சிலர் என் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, அதனால சுகம் பெறாங்க. ஆனா மற்றவங்க எல்லாம் நீ ஜெபிப்ப, உன்னுடைய ஜெபத்தை கேட்டு நான் சுகமாயிருமே அப்படின்னு உண்மையில நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு அற்புதம் நடக்கல. என்ன ஒரு அருமையான விளக்கம் பார்த்தீர்களா? இன்னைக்கு எந்த ஊழியக்காரன் மேல நம்பிக்கை வைக்காதீங்க, ஜெபிக்கிற மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காதீங்க, இயேசுவின் மேல நம்பிக்கை வைங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறது உண்மையானால் நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க, ஒரு உறுதியான பாறையாக இருப்பீங்க. அவர் மேல் நம்பிக்கை வைக்கலின்னு சொன்னா நம்ம சூழ்நிலையவே பார்த்துக்கிட்டு இருப்போம். அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா? மாமா வந்து ஹெல்ப் பண்ணுவாரா? மச்சான் வந்து உதவி செய்வாரா? அவங்க வந்து கடனை அடைச்சு கொடுப்பாங்களா? இவங்க வந்து லட்சம் கொடுப்பாங்களா? இவங்க வந்து நம்மளை மீட்டெடுப்பாங்களா? சூழ்நிலையவே பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சோம்னு சொன்னா ஆண்டவரை மட்டும்தான், அவரை மட்டும்தான் நம்ம பிடிப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, பைபிள்ல ஒரு மனுஷன் 38 வருஷமா படுத்த படுக்கையா இருந்தான். அவனை தேடி இயேசு போகிறாரு. அவன் வெகு காலமாக அப்படி படுத்த படுக்கையாக இருக்கிறான் என்று இயேசு அறிஞ்சுகிட்டாருன்னு நம்ம வாசிக்கிறோம். அவனை தேடி போறாரு. தேடி போய் உடனே சுகத்தை கொடுக்கல. அதுக்கு பதிலாக என்ன செஞ்சார் பாருங்களேன், வாசிச்சு பாருங்க. அந்த யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் வாசிங்க. 5 வாசிங்க. 5 வாசிங்க. 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவர் அங்கே இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர், பாத்தீங்களா, நெடுங்காலமாக அவர் அந்த நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, பாருங்க, அவன் என்ன சொல்றான்? தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. பாருங்க, அதான் பிரச்சனையே. அவனுடைய பார்வையெல்லாம் பாருங்க மனுஷன் மேலதான் இருந்துச்சு. நான் இந்த தண்ணீரை திடீரென்று ஒரு வானதூதர் வந்து கலக்குகிற போது யார் முதல்ல போய் உள்ளுக்குள்ள விழுகிறாங்களோ அவங்க சுகம் பெறாங்க, உண்மைதான். ஆனா அப்படி தண்ணீர் கலக்கப்படுகிற போது என்ன கொண்டு போய் இறக்கி விடுகிறதற்கு ஆள் இல்லை. அவனுடைய பார்வையெல்லாம் மனுஷ மேலேயே இருந்துச்சு. அவனுக்கு ஒண்ணுமே நடக்கல. 38 ஆண்டுகள் ஓடிருச்சு. எனக்கு அருமையானவர்களை நல்லா தெரிஞ்சுக்குங்க, மனுஷன் மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஆண்டுகள் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆசீர்வாதம் வராது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனா நம்ம ஆண்டவர் மேல நம்முடைய நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னால் நாம அவரை நோக்கி பார்ப்போம், இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவர் மேல நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கையினால இயேசுவேன்னு கூப்பிடுவோம். 2 கண்ணு இல்லாத பர்த்திமேயை கூப்பிட்டான். இயேசுவே, தாவீதின் மகனே, என் மேல் இரக்கமாயிரும் கூப்பிட்டான் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. காரணம் என்ன? அவன் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்தான். அவன் நம்பிக்கை வைக்கிறதுக்கு காரணம் என்ன? அவன் சொல்றான் பாருங்க, தாவீதின் மகன். இன்னைக்கு நாமளும் கூட இயேசுவை பற்றி தெரியலன்னு சொன்னா நம்ம நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே தான் போகும். பிரதர், போன வாரம் நல்லா ஜெபம் பண்ண பிரதர், இந்த வாரம் ஜெபமே அவுட்டு. போன வாரம் விசுவாசத்தோடு இருந்தேன், இப்ப விசுவாசம் எல்லாம் காத்துல பறக்குது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, எங்க இறை வார்த்தை வாசிப்பு இல்லையோ அங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே வரும், குறைஞ்சுக்கிட்டே வரும். உங்க நம்பிக்கை அலசடிப்படுதா? உங்களால சரிவர நம்பிக்கை வைக்க முடியலையா? ஒரு ஃபெய்த்தா இருக்க முடியலையா? கன்சிஸ்டன்டா ஜெபிக்க முடியலையா? ஆலயத்துக்கு வர முடியலையா? இது போன்ற ஜெப கூட்டத்துக்கு வர்றதுக்கு மனசு இல்லையா? அப்ப தெரிஞ்சுக்குங்க, ஃபெய்த் அடி வாங்குது.
நம்முடைய நம்பிக்கை அடி வாங்குது. அப்ப அந்த நம்பிக்கையில மறுபடியும் அனல் மூட்டி விடுறதுக்கு என்ன வழி? ஒரே ஒரு வழிதான், ஆண்டவருடைய வார்த்தை. வாசிங்க. இந்த வார்த்தைய பாத்தீங்கன்னா டிவி ஓடிட்டு இருக்கும்போது உட்கார்ந்து வாசிங்கன்னா ஒண்ணுமே புரியாது. எந்திரிங்க, காலையில எந்திரிங்க, 5 மணிக்கு எந்திரிங்க. உங்களால எந்திரிக்க முடியல, நைட்டு படுக்கும்போது சொல்லுங்க, இயேசுவே என்னை காலையில எழுப்பி விடுங்க, என்னை எழுப்பி விடுங்க, என்னால முடியல, எனக்கு மூட்டு வலி இருக்குது, தலை வலி இருக்குது, நெஞ்சு வலி இருக்குது, என்னை எழுப்பி விடுங்க. நீங்க எழுப்பி விட்டு சொல்லி பாருங்க, நீங்க எந்திரிக்கும் போது ஆண்டவர் உங்களை எழுப்புவாரு, உங்களை பலப்படுத்துவாரு. அந்த நேரத்தில், அமைதியான நேரத்தில், அந்த குளிர்ச்சியான வேளையில நீங்க பைபிள் எடுத்து வாசிச்சு பாருங்க. each and every word it will talk with you. ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களோடு கூட சஞ்சரிக்கும். உங்களோடு கூட ஆண்டவர் பேசுவாரு. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ ஜனமே, உன் கையில பைபிள் இருக்கணும். உன் கையில பைபிள் இல்லைன்னு சொன்னா உன்னுடைய நம்பிக்கை நிச்சயமா சொல்றேன் அடி வாங்கிய தீரும். நம்ம ஆலயத்துக்கு போகிற போது இந்த பைபிளை எடுத்துக்கிட்டு போகணுங்க. நமக்கு என்ன நினைக்கிறோம்? இந்த கருப்பு புக்கு, இந்த சவுப்பு பெயிண்ட், இதை தூக்கிட்டு போனா நம்மளை வேற ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஒரு பெந்தகோஸ்துக்காரன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். என்னங்க நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி பெரிய மேன்மை பாராட்டுதல்? நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆளா? ஆண்டவர் மட்டும் கொஞ்சம் சுழிச்சு வச்சாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு காரியத்தை நிறுத்தி வச்சாருன்னு வச்சுக்கோங்க, ஆசீர்வாதம் கிடைக்காம நிறுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்ய போறோம்? ஆண்டவருக்கு முன்னாடி தரை மட்டும் தாழ்த்த பழகிக்குங்க. ஆண்டவரே, நான் என்னோட மேன்மை ஒண்ணுமில்லை, ஆண்டவரே நான் நத்திங், நான் என் ஜாதி, சிலருக்கு ஜாதி பெருமை, என் ஜாதி தான் பெருசு, நான் தான் இந்த மாதிரி வீடு கட்டி இருக்கிறேன், என்கிட்ட தான் இந்த மாதிரி கார் இருக்குது, என்கிட்ட தான் இந்த மாதிரி சம்பளம் இருக்குது. எந்த மனுஷன் பெருமை படுறானோ அவனை ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. பெருமையுள்ளவர்களுக்கு கடவுள் எதிர்த்து நிற்பார். நீங்க முக்கி பாருங்க, முணங்கி பாருங்க, லட்சத்தை கொண்டு வந்து இயேசுக்கு முன்னாடி வச்சு பாருங்க. 1 லட்சம் கொடுக்கிறேன் இயேசுவே, என் மகளுக்கு சுகத்தை கொடுங்கன்னு கேட்டு பாருங்க, நடக்குமா? nothing will happen. ஒரு சின்ன அணு கூட அசையாது. தரை மட்டும் தாழ்த்த பழகிக்குங்க. நம்ம என்ன மேன்மையில இருக்கலாம், பதவியில இருக்கலாம், எதுல வேணாலும் இருக்கலாம், ஆனால் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிற போது ஐ எம் நத்திங் ஆண்டவரே என்று நம்ம தரை மட்டும் தாழ்த்துகிற போதுதான் ஆண்டவர் செயல்படுவார். அந்த வானாதி வானங்கள் கொல்லாதவர்னு பாடுனாங்க. அந்த தெய்வத்தை அவர் நம் சார்பாக செயலாற்றணும்னு சொன்னா தரை மட்டும் தாழ்த்தணுங்க. என்னங்க நமக்கு பெருமை வேண்டி கிடக்குது? பெருமை, நான் ஜெபிக்க மாட்டேன், நான் கோயிலுக்கு வர மாட்டேன், அங்க வர மாட்டேன், இங்க வர மாட்டேன், யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான். ஆண்டவரை தேடாத மனுஷனை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. years will be rolling. ஆண்டுகள் உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கும், திருமணம் தடைபட்டுக்கிட்டே இருக்கும், குழந்தை கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா ஆண்டுகிட்ட வந்து பாருங்க, இயேசு நிறைவான பலனினால் இந்த ஆண்டு ஆசீர்வதிக்கிறேன்னு வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆண்டு பாருங்க, எவ்வளோ அவருடைய அன்பு பாருங்க. நிறைவா ஆசீர்வதிக்கணும். உன் பையன் 40 மார்க் வாங்க நீங்க போதுங்கிறீங்க, ஆண்டு சொல்றாரு அவனுக்கு சென்டமேனா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறமா, அவுட்ஸ்டாண்டிங் மார்க் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கிறேன், நீ 40 மார்க் கொடு, 50 மார்க் கொடுன்னு ஏதோ பிச்சைக்காரனா போல கேட்டுட்டு இருக்கிறியே. இந்த ஆண்டு ஆண்டவர் பிச்சைக்கார ஜபத்தை தூக்கி வீச சொல்றாரு. ஆண்டர்கிட்ட வாங்க, இயேசு மேல் நம்பிக்கை வச்சு பாருங்க. ஆண்டவர் நான் சொல்றேன் பாருங்க, நீங்க விரும்புவதற்கும் வேண்டுவதற்கும் அவர் செய்வாரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவை பிடிச்சுக்குங்க. இயேசு உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்துவாரு, எங்கேயோ கொண்டு போய் நிறுத்துவாரு. அவர் ஐஸ்வர்ய சம்பந்தருங்க, பரிபூர்ண நன்மையினால நிரப்ப ஆசையாக இருக்கிறார். இந்த செய்திக்காக தியானிச்சுட்டு இருந்த போது ஆண்டவர் என்ன சொன்னாரு பாருங்க, எத்தனை காரியத்தை சொன்னாருன்னு பாருங்க. இந்த வருஷம் பரிபூர்ண ஆனந்தம், பரிபூர்ண நன்மை, பரிபூர்ண ஆரோக்கியம், பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண ஜீவன், பரிபூர்ண சந்தோஷம், பரிபூர்ண வசனம், பரிபூர்ண கிருபை,
பரலோகத்துக்குள்ளார் நுழையக்கூடிய பரிபூரண அந்த என்ட்ரி, இத்தனை ஆசீர்வாதத்தை என் மக்களுக்காக நான் வச்சிருக்கிறேன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. நம்ம போய் எங்கேயோ போய் தேவையில்லாத மனுஷன் மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு அவன் செய்வான் இவன் செய்வான், அது நடக்கும் இது நடக்கும், நம்ம எங்கேயும் நீங்க போக வேண்டாம். இங்கே உட்காந்துட்டு இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆமென். உங்க மேல நம்பிக்கை வைக்கிற ஆண்டவரே, இயேசு மேல நம்பிக்கை வச்சு பாருங்க, போதும் போதுங்கிற அளவுக்கு ஆசீர்வதிப்பார். ஒரு பிரதர் சொன்னாங்க, பிரதர் முழு நேர ஊழியர்னா பஞ்சத்தில் இருப்பாங்கன்னு நான் நினச்சேன். அவனே மாதம் கவர்மெண்ட் ஜாப்னா சம்பளம் வரும், முழு நேர ஊழியம், வானம் பார்த்தம் பூமி, ஏதாவது ஒரு பெட்ரோலுக்கு காசு வேணா கூட இயேசுவே ஒரு லிட்டர் பெட்ரோல் அடிங்க நான் ஊழியத்துக்கு போகணும்னு அவன் ஜெபம் பண்ணுவான். ஆனா அந்த மனுஷனுடைய வீட்டுக்கு நான் போய் பார்த்தேன். எங்க போய் பார்த்துருக்காரு? சென்னையில். அவர் போய் பார்த்துட்டு வந்து என்ன சொல்றாரு, பிரதர் உங்க வீட்டில் கூட ஒரு பீரா தான் இருக்கு, 2 பீரா தான் இருக்கு. அந்த முழு நேர ஊழியருடைய வீட்டுக்கு நான் போய் பார்த்தேன், பல பீராக்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, பல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரு, வர்றவங்க எல்லாம் கொடுத்துட்டு போறாங்க, அவர் ஆசீர்வாதமா இருக்கிறாரு. ஆமென். இயேசுவுக்காக ஊழியம் செஞ்சு எவனாவது பிச்சைக்காரனா போனதாக சரித்திரம் கிடையாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசு வந்து பாத்தீங்க, நீங்க அவரை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவரோடு கூட நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா டபுள் டபுள் டபுள். ஏன் பிரதர் சிங்கிளுக்கே வழி இல்லாம இருக்குது, நீங்க டபுள் டபுள்ங்கிறீங்க. இன்னும் ஒரு மருமகன் கிடைக்கல, ஒரு குழந்தை கிடைக்கல, ஒரு வீடு கட்டல, நீங்க டபுள் டபுள்ங்கிறீங்க. ஆண்டவர் கொடுக்க போறார். ஆமென். இந்த வருஷம் கொடுக்க போறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அடுத்த வருஷம் வந்து சொல்ல போறீங்களா, நான் வீடு கட்டிட்டேன்னு சொல்ல போறீங்களா? ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. குழந்தை கிடைச்சிச்சுன்னு சொல்ல போறீங்களா? ஆமென் சொல்லுங்க. வேலை கிடைச்சிச்சுன்னு சொல்ல போறீங்களா? ஆமென் சொல்லுங்க. கல்யாணம் ஆகாம இருந்துச்சு ஆயிருச்சுன்னு சொல்ல போறீங்களா? சொல்ல பாரு. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இந்த செய்திக்காக நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த போது ஆவியானவர் இந்த ஆண்டு பர்டிகுலராக ஒரு காரியம் சம்பவிக்கிறதை சொன்னார். யோபினுடைய நூல் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். இப்படியாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். உம்முடைய தொடக்கம் எளிமையாக இருப்பினும் உன் வருங்காலம் வளமை மிகு கொளிக்கும். மாமா ஹல்லேலூயா. சம்பூர்ணமாக இருக்கும். உன்னுடைய தொடக்கம் அற்பமாக இருந்தாலும் உன்னுடைய வருங்காலம் எதிர்காலம் சம்பூர்ணமாக இருக்கும். உன் வருங்காலம் வளமை மிகு கொளிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். ஹல்லேலூயா. உன்னுடைய ஆரம்பம் எப்பவுமே இட் வில் பி வெரி வெரி ஆர்டினரி, ரொம்ப சாதாரணமா இருக்கும். நீங்க ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிப்பீங்க, ஒரு நாளைக்கு 50 ரூபா லாபம் கிடைச்சா போதுன்னு நினைப்பீங்க, 100 ரூபா லாபம் கிடைச்சா போதுன்னு நினைப்பீங்க, ஒரு சின்ன வீடு கட்டினா போதுன்னு நினைப்பீங்க, ஒரு சின்ன பைக் வாங்கினா போதுன்னு நினைப்பீங்க, ஒரு சாதாரண பிள்ளை கிடைச்சா போதுன்னு நினைப்பீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஆரம்ப அற்பமா இருக்கும் மகளே, உன்னுடைய ஆரம்பம் அற்பமா இருக்கும் மகனே, ஆனா முடிவு எப்படி இருக்குமாமா? சம்பூர்ணமா இருக்கு, நிறைவாக இருக்குன்னு சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா, ஆண்டவர் வந்து இந்த ஆண்டு சம்பூர்ணமான மழையை பெய்ய போகிறார். ஆமென். ஆசீர்வாதமான மழை பெய்யும் இந்த ஆண்டு. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில ஆசீர்வாதமான மழை பெய்ய போகுது. அதுக்கு 3வது என்ன தேவை? என்ன தேவைன்னா அது எங்க இருக்குதுன்னா, சங்கீதம் அல்லது திருப்பாடல் 18:35. இது கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு சம்பூர்ணமான ஆசீர்வாதம். 18:35. ஆண்டவரே பாதுகாக்கும் உம்முடைய கேடயத்தை நீர் எனக்கு வழங்கினீர், உமது வலது கரத்தால் என்னை தாங்கிக் கொண்டீர்,
உமது துணையால் என்னை பெருமைப்படுத்தினீர். உமது துணையினால். அந்த துணைங்கிற வேர்டுக்கு பார்த்தீங்கன்னா பழைய மொழிபெயர்ப்பில் என்ன போட்டிருக்குன்னா, உமது காருண்யம் என்னை பெரியவனாக மாற்றிவிட்டது அப்படின்னு போட்டிருக்குது. இந்த இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, யுவர் ஜென்டில்னஸ் மேட் மீ கிரேட். ஹல்லேலூயா. ஜென்டில்னஸ்னா என்னன்னா, ஆண்டவருடைய கிருபை அல்லது காருண்யம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். இந்த நம்ம பார்த்தோம், நிறைவான ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகணும்னா முதல்ல பார்த்தோம், நம்ம ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிற போது இயேசு நமக்கு நிறைவான பலன் தருவார். ரெண்டாவது, அவர் மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிற போது நிறைவான பலன். மூன்றாவது, அவருடைய காருண்யம் இந்த வருஷம் நம்ம மேலே கடந்து வருமாமா, அவருடைய கிருபை நம்ம மேலே கடந்து வருமாமா. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளை ஆண்டவர் பெரிய மனுஷனாக உயர்த்த போகிறார். ஒரு நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளாக அவர் நடத்த போகிறாராம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, மும்பை பட்டணத்துக்கு இறை பணி செய்வதற்காக ஒரு பணியாளர் போயிருந்தார். அப்படி போயிருந்த போது அங்கே ஒரு ஃபேமிலி அவர் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அந்த ஃபேமிலி தே வேர் இன் டியர்ஸ். அவங்க அழுது கொண்டே அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார்கள். அப்போது இந்த சகோதரர் கேட்டார், உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் அழுது கொண்டே இருக்கிறீங்க? அப்போது அவங்க சொன்னாங்க, கல்யாணமாகி 22 ஆண்டுகள் ஓடிவிட்டது, இன்னும் எனக்கு குழந்தை இல்லை. என்னால் எல்லா இடத்துலையும் பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, சொந்தக்காரருடைய ஏளன பேச்சுக்கள் தாங்க முடியல. நான் இயேசுவை நம்புகிறேன், தினமும் ஜெபிக்கிறேன், தினமும் ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்கிறேன். ஏன் எனக்கு மாத்திரம் இயேசு இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தின் பாதையில் நடத்துகிறார் என்று அவர்கள் கேள்வி கேட்டார்கள். இந்த கேள்வி கேட்டபோது இவங்க சொன்ன வார்த்தை 22 ஆண்டுகள், 22 ஆண்டுகள் ஆகியும் எனக்கு குழந்தை இல்லை என்று சொன்ன அந்த வேர்டு அந்த இறை ஊழியருடைய உள்ளத்தில் அப்படியே பதிஞ்சது பாருங்க. அடுத்த நிமிடம் அவருக்குள்ளாக ஒரு மனதுருக்கம் உண்டாகியது. அவர் ஆண்டுகிட்ட கேட்டார், ஆண்டவரே, ஒரு மனுஷன் 1 வருஷம் காத்திருக்கிறதே கஷ்டம், 2 ஆண்டுகள் காத்திருக்கிறது கஷ்டம், ஆனால் 22 ஆண்டு காலமாக காத்திருந்து அவங்க விரும்பி கேட்குற நன்மை இன்னும் கிடைக்கல. இதில் அவங்க உங்கள் மேலே எப்படி ஆண்டவரே தொடர்ந்து நம்பிக்கையாக இருக்கிறது? ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு காரியம்? நான் இன்றைக்கு இவங்களுக்காக ஸ்பெஷலாக ஜெபிக்கிறேன். எனக்கு தெரியாது நீங்கள் என்ன செய்வீங்களோ தெரியாது, இவங்களுடைய இந்த அவமானத்தை நீங்கள் மாற்றணும் ஆண்டவரே, நீங்கள் ஒரு அற்புதம் செய்யணும் ஆண்டவரே என்று கண்ணீரோடு கூட அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அனுப்பிட்டாரு. அடுத்த ஆண்டு அதே சகோதரர் அந்த இடத்துக்கு மும்பை பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போன போது 22 ஆண்டு காலமாக மலடி என்ற பேர் வாங்கியிருந்த அந்த பெண்மணி ஒரு அழகான குழந்தையை தூக்கி கொண்டு வந்து அந்த இடத்தை இயேசு எங்களுக்கு இந்த குழந்தையை கொடுத்தார் என்று சொல்லி சாட்சி சொன்னாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவர் abundant measureல ஆசீர்வதிக்கிறவர், நிறைவான பலன் தருகிற ஆண்டவர், நிறைவான பலன் தருகிற ஆண்டவர். ஆனால் சில சமயத்தில் அவர் அப்படி செயலாற்ற முடியாமல் இருக்கிறதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நிறைவான பலன் நமக்கு கிடைக்கும்.
அது எங்கே பிறகு தெரிஞ்சுக்கிறது? எங்கேயும் நீங்கள் போய் தெரிய வேண்டாம். வித் ப்ரேயர், ஜபத்தோடு கூட இந்த பைபிளில் உங்கள் கேள்வியை வச்சுக்கிட்டு ஜெபிச்சு கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கு நான் மனுஷரிடத்தில் போய் ஆலோசனை கேட்க விரும்பல, நீங்கள் பேசி எனக்கு அதை தெரியப்படுத்துங்க என்று கேட்டு பாருங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இந்த இறை வார்த்தையின் மூலமாக பேசி அற்புதம் செய்வார். ஆமென். பாருங்க, பைபிள்ல ஒரு மனுஷன், அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா தனியா போனானாமா. அவங்க அப்பா என்ன சொல்றாரு, மகனே, நீ பெண் கொள்வதற்காக உங்க மாமா வீட்டுக்கு நீ போ என்று சொல்லி ஜெபம் பண்ணி அவனை பிளஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாராமா. இதை தொடக்க நூல் 28ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த தொடக்க நூல் 28ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை யாரா வாசிக்கிறீங்களா? பிறகு யாக்கோபு அதிகாலையிலே எழுந்து தலைக்கு வைத்து, பாருங்க, அவன் போகும்போது படுக்கைக்கு எது கிடைச்சிச்சாமா? நல்ல பெட் அல்ல, ஒரு கல்லு தான். அந்த கல்லை தலைக்கு வச்சு அவன் படுத்திருந்தானாமா. அதை எடுத்து நினைவு தூணாக அதை நாட்டி அதன் மேல் எண்ணெய் வார்த்து, பாருங்க, நான் இரவெல்லாம் படுக்கிற போது ஆண்டவர் இந்த கல்லவாது எனக்கு கொடுத்தாரு என்று சொல்லி அதன் மேல எண்ணெய வார்த்தானாமா. வார்த்து அவன் என்ன செஞ்சானாமா? 21ஆம் வசனத்துல வாசிங்க. ஏன் 20வது வசனத்திலிருந்தே வாசிங்களேன். பெயரிட்டார். இதுதான் ரொம்ப முக்கியம். அவர் நேர்ந்து கொண்டது, கடவுள் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பளித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என் தந்தையின் வீட்டிற்கு நான் நலமுடன் திரும்ப செய்வாரானால் ஆண்டவரே எனக்கு கடவுளாக இருப்பார். மேலும் நான் நினைவு தூணாக நாட்டிய இந்த கல்லே கடவுளுடைய இல்லம் ஆகும்னு சொல்லி அவன் என்ன செஞ்சானாமா? வாசிங்க. நீர் எனக்கு தரும் யாவற்றிலும் 10ல் ஒரு பங்கு உமக்கு செலுத்துவேன். யாக்கோப்புங்கிற மனுஷன் அவங்க அப்பா அனுப்பிச்சிட்டாரு, உங்க மாமா வீட்டுக்கு போய் பொண்ணை பார்த்துக்க, கல்யாணம் பண்ணிக்கன்னு. போகும்போது அவன் எப்படி போனானாமா? வெறும் கையோட போறான். அவன் கையில் இருந்தது ஒன்னே ஒன்று தாங்க. நீங்கள் தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. ஒரே ஒரு கோல் இருந்துச்சாமா, ஒரு குச்சி. ஒரு கோலோடு கூட போனானாமா. ஒரு பிச்சைக்காரனை போல போனானாமா. மாமா வீட்டுக்கு போய் பெண் கொள்ள போகிற மனுஷன் அப்பா கூட வரல, அம்மா கூட வரல. அவன் நினைச்சு பாருங்க, ஐயோ எங்க அப்பா அம்மாவோடு கூட நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், அந்த அன்பையெல்லாம் விட்டுட்டு இப்ப அப்பா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் போகிற போது என் கையில ஒண்ணும் கூட இல்லையே, எங்க மாமாவுக்கு கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, இந்த வெறும் ஒரே ஒரு கோல், இந்த கோலோடு கூட நான் போகிறேனே அப்படின்னு அவன் நினைக்கல. அவன் போற வழியில என்ன செஞ்சானமா? ஆண்டவருக்கு ஒரு நேர்ச்சி கடனை செஞ்சானாமா, ஒரு பொருத்தனை பண்ணினானாமா. என்னன்னு பொருத்தனை பண்ணினா, நான் இப்ப கோலோடு கூட போகிறேன், ஆனா ஆண்டவர் என்னை நிறைவாக ஆசீர்வதிப்பாரு, அவர் கொடுக்கிற அனைத்திலும் 10ல் 1 நான் கடவுளுக்கு கொடுப்பேன். நீங்க கடவுளுக்கு ஏதாவது ஒரு வகையில பாத்தீங்கன்னா பிரயோஜனப்படணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. எதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை கொடுக்கணும்? எதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு வேலை கொடுக்கணும்? எதுக்கு உங்களுக்கு திருமணம் நடக்கணும்? எதுக்கு உங்க கடனை மாற்றணும்? நீங்க சந்தோஷமா இருந்துட்டு மறுபடியும் போய் அதே பழைய பாவ வாழ்க்கை வாழ்றதுக்கா? நோ. நம்ம ஆண்டருக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். ஒரு பொருத்தனை பண்ணானாமா, நான் வெறும் கையோடு கூட போகிறேன், கையில ஒரே கோலோடு கூட போகிறேன், ஆனா ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறதுல எல்லாம் 10ல் 1 கொடுப்பேன். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சீக்கிரட்டை சொல்லி கொடுக்கட்டுங்களா?
நீங்க எந்த விதத்திலும் நீங்க விரும்பி கேட்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும்னு சொன்னா உங்களிடத்துல இருக்கிறத ஆண்டவருக்கு பெஸ்டா இருக்கிறத கொடுத்து பாருங்க, இருக்கிறத கொடுத்து பாருங்க. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. ஆண்டவருக்காக நம்ம எதையாவது கொடுத்தா தான் அவர் நம்மளை பார்த்தீங்கன்னு சொன்னா மேன்மைப்படுத்த முடியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவருடைய நாம மகிமைக்காக நம்முடைய பணத்தை அவர் எதிர்பார்க்கல, அவருக்கு நம்ம பிரயோஜனமா இருக்கணும்னு விரும்புறாரு, சாட்சியா இருக்கணும்னு விரும்புறாரு. நீங்க சொல்லுங்க, நான் இனிமேல் சிகரெட் குடிக்க மாட்டேன், இனிமேல் சாராயம் குடிக்க மாட்டேன், ஒரு பொருத்தனை பண்றேன் ஆண்டவரே. என் மனைவி அடிக்க மாட்டேன், கை நீட்டி அடிக்க மாட்டேன், என் மனைவிட்ட அன்பா இருப்பேன், ஒரு ஏழைகளுக்கு நான் வாழ்வு கொடுப்பேன், சட்ட துணி வாங்கி கொடுப்பேன், சாப்பாடு வாங்கி கொடுப்பேன், அரிசி வாங்கி கொடுப்பேன், எண்ணெய் வாங்கி கொடுப்பேன், ஃபீஸ் கட்டுவேன். எதையாவது ஒன்று செய்யுங்க. உங்க கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை முழு பலத்தோடு செய்யுங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. சாந்தகுமார் பிரதர் வந்து சொன்னார் பார்த்தீங்களா, நல்ல சமாரியன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஒவ்வொரு மாசமும் ஆயிரக்கணக்கான பணங்கள் இங்கிருந்து கொடுக்கறாங்க. எதுவுமே நாங்க எடுக்கிறது இல்லை, எல்லாம் இட் இஸ் ஸ்பென்ட் ஃபார் த புவர் பீப்புள் அண்ட் த நீடி. கை கால் வராதவர்களுக்காக, மருத்துவ செலவினங்களுக்காக, படிக்க வைக்கிறதற்காக அந்த பணங்கள் செலவு செய்யப்படுகிறது. எதற்காக? இயேசு சொன்னார், நான் வியாதியாயிருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள், நான் சிறைச்சாலையிலே இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். ஆண்டவருக்கு செய்கிறோம், சிறியவர்களுக்கு செய்கிற போதெல்லாம் இயேசுவுக்கு நம்ம செய்கிறோம். நீங்க ஏதாவது ஒரு வகையில் இயேசுவுக்கு பிரயோஜனமா மாறணும்னு இந்த ஆண்டவர் விரும்புகிறார். நான் என்னைக்குமே இந்த மாதிரியான டாபிக்கை டச் பண்ணவே மாட்டேன், சென்சிட்டிவான டாபிக். ஆனால் இன்றைக்கு நான் ஜெபித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் சொன்னாரு, போய் நீ தைரியமா சொல்லு, இந்த மக்களுக்கு சொல்லு, நான் அவர்களுக்கு நிறைவான பலனை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அவங்க மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு நான் விரும்புறேன். 10ல் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு ஸ்பெண்ட் பண்ண சொல்லு, நற்செய்திக்கு கொடுக்க சொல்லு, ஊழியங்களுக்கு கொடுக்க சொல்லு. எங்க ஊழியத்துக்கு நீங்க கொடுக்க வேண்டாம், நீங்க பார்க்கிற ஊழியங்களுக்கு கொடுங்க. யாராவது ஒருத்தருக்கு பிரயோஜனமா இருந்துகிட்டே இருங்க. இந்த இறை வார்த்தை அறிவிக்கப்படுகிற இடங்களுக்கு அனுப்புங்க. எத்தனையோ மிஷனரிமார்கள் சாப்பிட வழி இல்லாம அங்க போய் வடநாட்டில் பார்த்தீங்கன்னா குளிரிலும் வெயிலும் பார்த்தீங்கன்னா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அனுப்பி வைப்போம். நம்ம ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு இந்த ஆண்டு விரும்புகிறார். நீங்க ஏதாவது ஒரு வகையில இணைச்சுக்குங்க. ஏதாவது ஒரு வகையில ஒரு ஏழைய பார்க்குறீங்களா, கொடுங்க. மற்றவங்களை பத்தி பேசாதீங்க. சிலர் சொல்லுவாங்க, அவனே நல்லா தானே இருக்கிறான், அவனுக்கு சரீரம் நல்லா தானே இருக்குது, அவனுக்கு எதுக்கு போய் சோறு வாங்கி கொடுக்குறீங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்காதீங்க. உங்க ஹார்ட்ல என்ன இயேசு பேசுகிறார் அதை கேளுங்க. அன்னை மரியாள் சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். செஞ்சு பாருங்க, செஞ்சு பாருங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கலை வந்து கேளுங்க. போன 2 நாட்களுக்கு முன்பதாக இதே மாதிரி ஒரு புத்தாண்டு வாக்குத்தத்த கூட்டத்து செய்தியில கொடுக்கறதுக்கு நான் போயிருந்தேன். என்னை அழைத்திருந்த சகோதரி, அவங்க மகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிறாங்க. ரொம்ப காஸ்ட்லியான ஏரியால வீடு வாங்கி அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனா அந்த சகோதரி பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க ஒரு சின்ன வீட்டில் இருக்கிற போது, இப்ப நல்ல வீட்டு ஆண்டு 11 சென்ட்ல வீட்டை கொடுத்துட்டாரு. அவங்க சின்ன வீட்டில் இருக்கிற போது ஒரு குவார்ட்டர்ஸ்ல இருந்தாங்க. அங்க சிங்காநல்லூர்ல இருக்கக்கூடிய குவார்ட்டர்ஸ், அந்த குவார்ட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அத்தனை வீட வீடா இவங்க போவாங்க. அம்மா உங்களுடைய ரேஷன் கார்டை கொடுங்க, ஒருவேளை நீங்க அரிசி வாங்கலீங்கன்னா கொடுங்க, ஏழைகளுக்கு அந்த அரிசியை நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க கையில பார்த்தீங்கன்னா 10-20 ரேஷன் கார்டு இருக்கும். எல்லாருடைய ரேஷன் கார்டையும் வாங்கி அங்க போய் இவங்க ரேஷன் கடையில் நின்று அந்த அரிசியெல்லாம் வாங்கி கொண்டு போய் ஆர்ஃபனேஜ் கொடுப்பாங்க, அனாதை இல்லங்களுக்கு கொடுப்பாங்க. ஆண்டவருக்காக எதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த வருஷம் நீங்க செய்யணும்னு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு. செஞ்சு பாருங்க, உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. போதும் போதுங்கிற அளவுக்கு ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 2 வாலிப பிள்ளைங்க, 2 பேருக்கு கவர்மெண்ட் ஜாபு, 2 பேருக்கு வாலிப பிள்ளைகளுக்கு கவர்மெண்ட் ஜாபு. அந்த பிள்ளைங்க ஜெபிக்க வர்றாங்க. அந்த ஜெபத்தை நடத்துற பிரதரு தலையில கை வைக்கிறாரு. அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதுக்காக கை வைக்கிறாரு. கை வச்ச உடனே ஆண்டுடைய ஆசீர்வாதம் பயங்கரமா இறங்குது. அப்ப இவர் ஹோலி ஸ்பிரிட்டை கேட்கிறாராமா, ஆண்டவரே
இன்னைக்கு அரசாங்க வேலை வாங்குறது குதிரை கொம்பா இருக்குது. இந்த 2 வாலிப பிள்ளைகளும் அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, ஆனா 2 பேத்துக்கும் அரசாங்க வேலை கொடுத்துருக்கிறீங்களே, இது எப்படி ஆண்டவரே, இது எப்படி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டட்ட கேட்டாங்களாமா. கேட்ட உடனே பரிசுத்தாவியான இனிமே சொன்னாரு, இவங்க 2 பேரும் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு காரணம் இவங்க பாட்டி தினமும் காலையில ஆலயத்துக்கு முன்னாடி தண்ணி தொளிச்சு வாசலை கூட்டி அந்த வருகிற மக்களுக்கு ஆயத்தப்படுத்தினதை என் கண்கள் பார்த்திருக்கிறது. இவங்க பாட்டியின் நிமித்தமாக இந்த 2 வாலிப பிள்ளைகளை நான் ஆசீர்வதிச்சிருக்கிறேன்னு இயேசு சொன்னாராமா. அல்லேலூயா. ஜபத்தை நிறுத்திட்டு அந்த வாலிப பிள்ளைகிட்ட கேட்டாராமா, உங்க பாட்டி என்ன செஞ்சாங்க? பிரதர், எங்கள் பாட்டி இந்த சர்ச்சுக்கு முன்னாடி டெய்லி கூட்டி காலையில் தண்ணி தொளிச்சு ஆண்டவருக்காக வேலை செஞ்சாங்க. ஆமேன். நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. நீங்கள் ஊழியம் செஞ்சீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஆமேன். நீங்கள் தாத்தாவா இருந்து வேலை செஞ்சீங்கன்னா, பாட்டியாக இருந்து வேலை செஞ்சீங்கன்னா உங்கள் பேர குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமேன். இயேசு நம்மகிட்ட பொன்னையா பொருளையா கேட்கறதுல அவருக்கு நம்ம பிரயோஜனப்படணும், அவருக்கு பிரயோஜனமா இருக்கணும். ஹல்லேலூயா. இயேசுவுக்காக நிற்போம், இயேசுவின் படை. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சேரக்கு விரும்பும்? இந்த ஆர்மியில் எத்தனை பேர் சேர விருப்பப்படுறீங்க? பாதி பேர் இப்படிதான். போங்க பிரதர், ஆர்மியில் சேர்ந்தா காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணும். அப்புறமேல் நீங்கள் வந்துட்டு டெய்லி எக்ஸசைஸ்க்கு வர சொல்லுவீங்க. ஏசு எக்ஸசைஸ்லாம் செய்ய சொல்ல மாட்டார், ஒரே எக்ஸசைஸ் தான். வேர்ட் ஆஃப் ரீட் த வேர்ட், ப்ரே, நீல் டவுன். என் சமூகத்தில் முழங்கால் படியிடு, என் சமூகத்தில் முழங்கால் படியிடு. 32:10. பாருங்க, யாக்கோபு போகும்போது வெறும் கையோட போனாரு, ஒரு குச்சியோட போனாரு. இப்போ அவர் எப்படி வர்றாராமா? வாசிங்க. அடியேனுக்கு நீர் காட்டிய பேரன்பு, அதான் காருண்யன்னு சொன்னேன். பேரன்பு முழுவதற்கும், நம்பிக்கைக்குரிய தன்மை முழுவதற்கும் நான் தகுதியற்றவன். நான் இந்த யோர்தானை கடந்து சென்றபோது என்னிடம் இருந்தது ஒரு கோல் மட்டுமே, இப்பொழுதோ 2 பரிவாரங்கள் உடையவன் ஆனேன். அல்லேலூயா. ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கம்மா. இன்னும் சத்தமா சொல்லுங்கம்மா. ஒரு குச்சியோடு கூட போனவனுக்கு ஆண்டவர் 2 பரிவாரங்கள் நன்மையான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிச்சாராமா. அந்த பரிவாரங்கள் என்றால் இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்குது 2 கம்பெனிஸ். ஆமென். இன்னைக்கு உங்க கையில காசே இல்லாம இருக்குது, ஆண்டவர் சொல்றாரு உங்க கையில 2 கம்பெனி நான் கொடுக்க போறேன். ஆமென். ஐயோ பிரதர், என்ன பிரதர், என்னை மேனேஜர் ஆக்கிட்டார் ஆண்டவர், ஓனர் ஆக்கிட்டாருமா. நீ போய் கஷ்டப்பட்டு இனிமேல் வேலை செய்ய வேண்டாம், ஓனர் ஆக்கிட்டாரு. உனக்கு கீழே 10 பேருக்கு நீங்க வேலை கொடுப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. வெறும் கோலோடு கூட போன ஒரு மனுஷனை ஆண்டவர் 2 பரிவாரங்களோடு கூட திரும்பி வர பண்ணினாராமா. ஆமென். நிறைவான பலன், நிறைவான பலன். டைம் இல்லை. இந்த யாக்கோ திரும்ப போன வாரத்தில் இருந்து ஆவியானவர் இந்த ஜேக்கப் குறித்து இந்த மாதம் நீ சொல்லியே ஆகணும். இந்த யாக்கோபு மாதிரி நான் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் அப்படின்னு திரும்ப சொல்லிட்டு இருந்தாரு. வீட்டுக்கு போய் நீங்கள் யாக்கோபை எடுத்து தியானிங்க. உண்மைக்கே சொல்கிறேன், நான் தியானிக்கிற போது அழுதுட்டேங்க. இந்த யாக்கோபு ஆண்டவர் வெறுங்கையோடு கூட போன மனுஷனை இப்படியா ஆசீர்வதிச்சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆமென்.